ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், எல்லாரும் வாய்களை திறந்து தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய நாவு தேவனுடைய நாமத்தை கூறி ஒரு நாளும் துதிக்கும். ஒரு நாளும் தேவனுடைய நாமத்தை கூறி நான் துதிப்பேன். என் உதடுகள் உம்மை துதிக்கும் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். உம் சமூகம் என் உயிரினும் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் ஐயா மேலானதப்பா, உயிரினும் மேலான. நீரெனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அக மகிழ்கின்றே. நீரெனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அக மகிழ்கின்றே. தாங்குதையாவுமது கரம், இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டே. தாங்குதையாவுமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம் சமூகம் மேலானது, ஐயாவும் சமூகம் மேலானது, மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீர்தானையா, என் தகப்பன். ஓ தேடுகிறேன் அதிகம் அதிகமாய், என் தகப்பன் நீர்தானையா. உள்ளத்தோடு சொல்லுவோமா? தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். ஜீவன் தரும் தேவநதி, பற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். எல்லாரும் சபையாக சேர்ந்து ஒரு முழு உள்ளத்தோடு ஒரு முழு ஆத்மாவோடு நம்ம சொல்லுவோமா? வாய்களை திறந்து என் உதடு உம்மை துதிக்கும். என் உதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் உதடு. Come on, நான் வாழும் நாட்கள் எல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும். 'ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் உயிரினும் மேலானது. உங்க சமூகம் மேலானது ராஜா, சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. கரங்களை உயர்த்தி ஒரு முழு உள்ளத்தோட நீங்க ஒரு விடுதலையோட சொல்றீங்களா, உங்க சமூகம் மேலானதப்பா. இந்த இடத்துல வந்து நீங்க எங்களோட அசைவாடுவதே அப்பா எங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியம், எங்க வாழ்க்கையின் பெரிய பாக்கியமாக இருக்கிறதப்பா. நாங்கள் இங்க நின்று கொண்டிருப்பதே ஒரு பெரிய ஒரு பாக்கியமும் ஒரு கிருபையுமாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில. உங்கள் சமூகம் மேலானது, இந்த உயிரினும் மேலானது ராஜா. எங்க கேட்ட என்னென்ன இருக்கு, என்ன காரியங்களை பார்க்கலும் அப்பா, உங்க சமூகமே மேலானது. It oversees all. என் வாழ்க்கையில் இருக்க அனைத்து காரியங்களையும் தாண்டி அதுவே மேலானதா இருக்கிறது. சொல்லுங்களேன், உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படியே தேவனை உயர்த்தி நம்ம பாடுவோமா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி அப்பா. ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த வேலையில, காலை வேலையில, இந்த ஞாயிறு ஆராதனையில நம்ம கூடி வந்திருக்கும் பொழுது அப்பா நீங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. உம்மை உயர்த்துவதும் உம்மை வாழ்த்துவதும் உம்மை வணங்குவதுமே எங்கள் நோக்கமாக இருக்கிறது. நம்ம தேவ ஆராதனை கூடி வருவது வேற எந்த நோக்கமும் அல்ல. இங்க வந்து நம்ம தெரிந்தவங்களை பார்க்கறது, பாஸ்டரை பார்க்கறது, இதெல்லாம் இல்லை. எல்லா ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால் தேவனை உயர்த்தவும், அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கவும், செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்தவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஏகோவா நிசியே, ஏகோவா, ஏகோவா
தரும் தெய்வமாக அவர் இருக்கிறார். வெற்றி தரும் தெய்வமே, தெய்வமே யெகோவா நிசி, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வம். சொல்லுங்க விசுவாசத்துடன், யெகோவா நிசியே, யெகோவா என் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி தருவார். நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகள் ஆண்டவர் கதவுகளை திறக்க போகிறார். அது எந்த கதவு என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வெற்றி தரும் தெய்வம் உங்களுடைய தெய்வமாக இருக்கிறார். சொல்லுங்க யெகோவா, யெகோவா. He's going to open some doors in your life. You're not going to know what it is, but he's going to open the doors. He's going to give you the victory. தலை குனிய வைக்கும் தெய்வம் அல்ல, தலை நிமிர்த்தும் தெய்வமாக இருக்கிறார். சொல்லுங்க யெகோவா நிசியே, ஓ யெகோவா, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து அமைதியாக சொல்லுமா, பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. இந்த காலை வேளையில என் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது, என்னால் இதை செய்யவே முடியாது என்ற காரியங்களை நினைத்துக் கொண்டிருந்தீங்களா? நான் சொல்றேன், நிச்சயமா நம்மளால முடியாது. ஆண்டவருடைய உதவியால நிச்சயமா நம்மளால செய்ய முடியும். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல கைகளை உயர்த்தி ஒரு விசுவாச அறிக்கையாக, என் தேவன் எனக்காக செய்திடுவார், என் தேவன் எனக்காக செய்திடுவார். ஓ பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. நீங்க சொல்லுங்க, இந்த அகிலத்தை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நீங்க சத்தமா சொல்லுங்க, யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், என்றும் வணங்குகிறோம், உம்மை உயர்த்து. கரங்களை உயர்த்தி வணங்குகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையில நாங்கள் பாடினது போல, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வம், வெற்றி தந்த தெய்வம். எங்க சூழ்நிலையை பார்க்க போறதில்லப்பா, எங்களுக்கு வெற்றி தந்த தெய்வம் என்று நாங்கள் விசுவாசிக்க போகிறோம் அப்பா. எங்களுடைய வார்த்தைகள், நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் வெற்றி தரும் தெய்வம், வெற்றி தந்த தெய்வம் என்று நாங்கள் சொல்ல எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வல்லமையால நீங்களோட அதிகமாக பேசுங்கப்பா, வார்த்தை மூலமாகவும். அதை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்க மனதை நீங்க பக்குவப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தவும் எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க ராஜா. தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து பேசட்டும், எங்கள் இருதயங்களில் கிரியை செய்யட்டும் அப்பா. உடைய கரம் இந்த ஆராதனை முழுவதும் இருக்கட்டும் ராஜா, எங்கள் வாழ்க்கையிலும் இருக்கட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில்
16வது வசனத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால், அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னால் நாட்கள் பொல்லாத நாட்கள் என்று பவுல் எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா, இப்போ நாட்கள் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பொல்லாததா? ரொம்ப 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 பொல்லாத நாட்கள் இதெல்லாம். சோத்திரம் இல்லை, நல்லவர்களையே பகைக்கிற நாட்கள் தான் இந்த நாட்கள் எல்லாம். தெய்வீகமானவர்களை வெறுக்கிற நாட்கள் இந்த நாட்கள். தெய்வீகமான இடங்களில் மோசமான காரியங்கள் நடக்கிற நாட்கள் இந்த நாட்கள். நம்ம எவ்வளவு காரியங்களை கேட்குறோம், பார்க்குறோம், பயங்கரமாக இருக்கு இந்த நாட்கள். அப்போ இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். நாட்கள் பொல்லாதது என்றால் மனிதர்களும் எப்படித்தான் இருப்பார்கள்? பொல்லாதவர்கள். இயேசு அவர் வாயாலேயே சொன்னார். என்ன சொன்னார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நல்லதை கொடுப்பாருன்னு அவர் சொன்னார். அப்பவே இயேசுநாதரே என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? பொல்லாதவங்க. இருதயத்தை 2ஆ பிரித்து சொன்னார். ஒன்று என்னது? நல்ல இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுறான். இன்னொருத்தன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாததை எடுக்கிறார். 2 தான் இருக்குது, நல்லது பொல்லாதது. இந்த 2 தான் இருக்குது. இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம பொல்லாததில் சேர்ந்துடக்கூடாது, நம்ம நல்லதுலேயே இருப்போம். அல்லேலூயா. நம்ம இருதயம் நல்லா இருக்கட்டும், நம்ம வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள், நேற்று நம்ம படித்த மாதிரி நல்ல வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரட்டும். இந்த நாட்கள் பொல்லாதது, ஆட்கள் பொல்லாதவர்கள், காலம் பொல்லாததாக இருக்கிறது. இந்த சூழல்ல அவர் சொல்றாரு, நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்குங்க. சகோதர சகோதரிகளே, உங்க காலத்தை எப்படியாவது பிரயோஜனமாக படுத்திக்குங்க. இந்த டைமை நம்ம எவ்வளவு பிரயோஜனப்படுத்த முடியுமோ, இப்போ ஒரு 2 மணி நேரம் இப்படி வந்து ஜெபிக்கிறோம், இந்த டைம் பிரயோஜனமாக இருக்குது. ஒரு வேளை இப்படி ஜெபம் ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரேயர் இல்லை அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி உட்காந்து 2 மணி நேரம் பாட்டு பாடி நீங்கள் ஜெபிப்பீங்களா? பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம், உண்மையே சொல்லுவோம். எனக்கே முடிய மாட்டேங்குது. அப்போ தான் ஃபோன் வருது, அப்போ தான் யாராவது வந்து பெல் அடிக்கிறாங்க, அப்போ தான் முக்கியமான அவசரமான வேலை வருது. சரி போயிட்டு வந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு போனால் அங்கே மாட்டிக்கிறோம். அப்புறம் வந்து என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக நம்ம கொஞ்சம் அடிக்கடி ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்கிறதுனால இந்த டைமை நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க, அந்த டைமை என்ன பண்ணுறீங்க? பிரயோஜனப்படுத்துகிறீங்க. ஒட்டடை அடிக்கிறீங்க, பீரோவை சுத்தம் பண்ணுறீங்க, துணியெல்லாம் எடுத்து பழையபடி என்ன செய்கிறீங்க? அடுக்கி வைக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வீடுகளில் அப்படியெல்லாம் இருக்காது, எல்லாம் மொத்தமாக குப்பை மாதிரி இருக்கும். அந்த குப்பையிலேருந்து ஒன்றுன்னா உருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க? டெய்லி ஒன்று உருவ வேண்டியது. அது வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கிறது இல்லை. நீ உங்களுக்கு இருக்கிற டைமை நீங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை பிரயோஜனப்படுத்துங்க. ஒரு டைம் கிடைக்குது, பைபிள் படிச்சிருங்க. ஒரு டைம் கிடைக்குது, ஜெபம் பண்ணிடுங்க. ஒரு டைம் கிடைக்குது, கிச்சன் ஆப்பை நம்ம சுத்தம் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணிடுங்க? கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைம் கிடைக்குது, வீட்டெல்லாம் ஒட்டரை அடிச்சிடலாம், சுத்தமாக தொடச்சிடலாம், அங்கங்கே அழுக்காக இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? தொடச்சிடலாம் அப்படின்னு நினைங்க. வீட்டில் சில இடம் உடஞ்சி, சில பொருள்லாம் உடஞ்சிருக்கும், சில நேரங்களில் ப்ளம்பிங் ஒர்க்கு பாக்கி இருக்கும், ஒரு லைட் எரியாமல் இருக்கும் வீட்டில். உடனே என்ன பண்ணலாம்? நம்ம சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு சொல்லி இதை கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துறது இப்படி தான்.
நிறைய பேர் தலைக்கு மேலே வேலை இருக்கும், ஆனால் ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேலை எப்படி இருக்கும்? தலைக்கு மேலே வேலை இருக்கும், ரிலாக்ஸ்டாக தூங்கிக்கிட்டு இருப்பாங்க சிலர். அப்போ தலைக்கு மேலே வேலை இருக்கும்போது நீங்கள் தூங்கக்கூடாது. தலைக்கு மேலே வேலை இருக்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது. இது ஒரு ஓய்வு நேரத்தில் ஒரு உட்காந்து ஒரு நியூஸ் கேட்கலாம். ஒரு ஓய்வு நேரத்தில் உட்காந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை, அந்த மிருகங்கள் சம்மந்தமானது அப்படி இப்படி எதோ பார்க்குறீங்க, விடுங்க. கெட்ட காரியங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். கெட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. கெட்ட காரியங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் நான் போதிக்கிறேன். கெட்ட காரியங்களும் பார்க்குற ஆளாக இருந்தால் நான் போதிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கேட்குறதுலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பொல்லாதது எதுவும் நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடாது. அதை தான் தாவீது சொல்கிறாரு 101வது சங்கீதத்தில், பொல்லாங்கானவைகளை என் கண்களுக்கு முன்பாக நான் வைக்க மாட்டேன். இல்லை, பொல்லாங்கானவைகளை என் கண்களுக்கு முன்பாக வைக்க மாட்டேன்னு எவ்வளோ க்ளீனாக பேசுகிறாரு பாருங்க. என் கண்ணுக்கு முன்னால் பொல்லாத காரியங்களை நான் வைக்க மாட்டேன். அப்போது நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். வெறும் ஜபம் பண்ணுறது மட்டும்தான், வேதம் வாசிக்கிறது மட்டும்தான் இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெண்டிங் ஒர்க் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிடணும் சொல்லுங்கள், செஞ்சிடணும். கரெக்டாக என்னென்ன பெண்டிங் ஒர்க் வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா செஞ்சிடணும். உங்களுக்கு மறந்துடுதுன்னா, நான் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போவேன். அந்த வீட்டில் என்ன இருக்குன்னா ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, டேட்டு போட்டு இபி பில் கட்டணும், டேட்டு போட்டு இன்றைக்கி பாத்ரூம் எல்லாம் கழுவணும், டேட் வாரியாக எழுதி வச்சுருப்பாங்க அவங்க. அது என்னென்னா அவங்க வந்து மறந்துடும்ல நமக்கு, அதனால் டேட் வாரியாக வச்சுருப்பாங்க. அங்கே அந்த வீட்டுக்கு போகும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, இவங்க லிஸ்ட்டு போட்டு என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லிஸ்ட்டு போட்டு வேலை செய்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரி நீங்கள்லாம் அந்த லிஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணலான்னு பாருங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சோஃபாவெல்லாம் நீ க்ளீன் பண்ணணும், பெட்டெல்லாம் எடுத்து தட்டி சுத்தம் பண்ணி மறுபடியும் பெட் கவரெல்லாம் மாற்றி பெட்டெல்லாம் புதுசாக என்ன பண்ணணும், பழையபடி வைக்கணும். தலையணை கவரையெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த தலையணை கவரை, பெட் கவர் எல்லாம் மாற்றி அதெல்லாம் துவைச்சி திரும்ப என்ன பண்ணணும், உபயோகப்படுத்தணும். சில வருஷத்துக்கு ஒரு முறை தான் துவைக்கிறது, அது பெட் அப்படியே கிடக்கும். அப்படியெல்லாம் நம்ம செஞ்சோன்னா நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தான் அது தீமையை விளைவிக்கும். நம்ம உடல் ஆரோக்கியத்தை இழந்து போயிடும், நம்ம ஒரு உற்சாகமாக இருக்க மாட்டோம். எப்பவும் பாருங்கள், ஒரு இடத்துல நீங்கள் வரும்போது அந்த இடம் சுத்தமாக இருந்தால் உங்களுடைய அந்த எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுடைய எண்ணங்கள் நினைவுகள்லாம் உற்சாகம் அடைகிறது. ஒரு இடம் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா எனக்கு உள்ளே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும், இங்கே ரொம்ப காலம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம சர்ச் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக வாங்க தம்பி, ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ நமக்கு அப்படி இல்லாதனால நான் உள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உள்ளே வரும்போதே ரொம்ப யோசனை பண்ணிட்டு ரொம்ப மன கஷ்டத்தோடையே வருவேன் நான். நம்ம இந்த மாதிரி இருந்ததே இல்லையே, ஏன் இப்படி இருக்குது கர்த்தாவே, என்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிங்க, குற்றங்கள் இருந்தால் மன்னிங்க, என் மேலே இறக்கம் வைங்க, அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே வருவேன். ரைட். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொருவரை பற்றி ஒரு சித்தம் இருக்குது, கர்த்தருடைய சித்தம். இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு என்னை பற்றி நான் நிறைய நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பணிகளை கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பணிகளை கடவுள் கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் வித்தியாசமான பணிகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி அந்த வித்தியாசமான பணிகளை நாம் செய்யும் பொழுது நாம் உண்மையிலேயே வித்தியாசமான பணிகளை செய்யத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான திறமைகள் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமைகளாக இருக்குது. அந்த வித்தியாசமான திறமைகளில் நீங்கள் வாழ வேண்டும். கர்த்தரோட உங்களை பற்றி கடவுளுடைய சித்தம் என்னவோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன சித்தம் நிறைவேற வேண்டுமோ அது நிறைவேறட்டும். அது நிறைவேறுமா நிறைவேறாதா? உங்களை தேடி வந்து ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்களை கட்டாயம் பிடிச்சி ஆண்டவர் நிறைவேற்றி வச்சிருவார். இல்லை, தேடி வந்து நிறைவேற்றுவார். உங்களை பிடிச்சி வச்சு நிறைவேற்றுவார். கட்டாயமாக அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் போகவே போகாது. அந்த தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாக நிறைவேறும். என்ன வேணும்? நம்ம காரா? என்ன காரு? ஹோல்ஸ்வேகன். பிரதர் கொஞ்சம் அதை அந்த பக்கமாக வைக்காதீங்க, இனிமேல் கொஞ்சம் தூரமாக போடுங்க. அவர் சொல், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுப்பா, முடிஞ்சிடும், இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, எல்லாம் எடுத்துருவாங்கன்னு சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நேரத்தில் பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். இந்த அற்புதமான வேளையில் நம்மளை பற்றி என்ன ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து கொள்ளணும். பாருங்க, உங்களை பற்றி ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கும், என்னை பற்றி ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கும். அந்த சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்னு நம்ம ஒரு ஒப்பு கொடுத்தலோட ஒரு அர்ப்பணிப்போட டெய்லி ப்ரேயர் பண்ணணும். நமக்கு ஒரு நம்மள மேலே ஒரு சித்தம் நிச்சயமாக இருக்குங்க ஆண்டவருக்கு, இல்லையா? ஒரு பாஸ்டர்னா எல்லா அந்த பாஸ்டர் மேலே ஒரு சித்தம் இருக்கும், அவருடைய குடும்பத்தின் மேலே ஒரு சித்தம் இருக்கும் ஆண்டவருக்கு, உங்கள் மேலே ஒரு சித்தம் இருக்கும், உங்கள் குடும்பத்தின் மேலே ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கும். அதாவது நீங்கள் நான் பாஸ்டர் மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி நினைக்க வேண்டியதே இல்லை. ஆண்டவர் உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சு அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதமாக அவர் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். அப்படி அவர் நிறைவேற்றுகிற அந்த சித்தமானது ரொம்ப வித்தியாசமானது. அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றுறதுக்கு உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கணும். நல்லா முழுசாக உங்களை விட்டு கொடுத்து அந்த சித்தம் நிறைவேற நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாக, அர்ப்பணிப்புள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். அந்த சித்தம், அந்த சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க எப்பவுமே. என்னை பற்றி கர்த்தருடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியறது இல்லை. நம்ம டெய்லி ஜெபிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றாரு, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாருன்னா, ஆவியில நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஆவியில நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். ஆண்டவர் நமக்கு என்ன போதிக்கிறார் பாருங்க, நம்ம ஆவியில நிறைஞ்ச ஒரு குடும்பமா இருக்கணும். எப்பொழுதுமே ஆவியில நிறைஞ்சி ஜெபிக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நேரங்களில் கடவுளுடைய அந்த ஆவியின் வல்லமையை பெற்ற மக்கள் ரொம்ப பேர் தொடர்ந்து ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கவலை, அவங்களுக்கு பாரம், அவங்களுக்கு மன கஷ்டங்கள் நிறைய வரும்போது அவங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறத விட்டுடுறாங்க. ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறத என்ன பண்ணிடுறாங்க? விட்டுடுறாங்க. ஆனா நீங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த கவலையை, இந்த பாரத்தை, இந்த கஷ்டத்தை எல்லாம் சரிப்படுத்தி கொள்வதற்கான நல்லதொரு சூழ்நிலையை நீங்க பார்ப்பீங்க. ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆவியானவர் நம்ம கொடுத்தது, இந்த ஆவியானவர் ஒரு ஞானம் உள்ளவர். பாருங்க, இந்த ஆவியானவர்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ற விசுவாசிகளை நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையா ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமா இருப்பாங்க, ரொம்ப அறிவு இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப அறிவாற்றல் உள்ளவங்களா, ரொம்ப சிந்தனையாளர்களா, ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க அவங்க. ஆகவே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க பையெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். மகிமாலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா. அப்ப பிள்ளைகளுக்கு அந்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து அவர்கள் ஆவியிலே நிறைந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிள்ளைகளுக்காய் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் ஆவியிலே நிறைந்திருப்பார்களானால் சொல்றது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க, சாதாரண விஷயம் இல்லை. நீங்க ஆவியில் நிறைஞ்சிருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆவியில் நிறைஞ்சிருந்தாலே நிறைய பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க.
நீங்கள் ஆவியில் நிறைஞ்சிருந்தா நீங்கள் எந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணாலும் அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் எந்த மனிதரை சந்திச்சாலும் அந்த மனிதருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது கட்டுகள்லாம் உடஞ்சி போயிடும். நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது பலவீனங்கள் மாறி போயிடும். நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது வியாதிகள் ஓடி போயிடும். நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது பிசாசின் வல்லமைகள் எதுவும் உங்களை தொடவே முடியாது. அதனால் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி நீங்கள் என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். சங்கீதங்களால ஆவியில நிறைந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, பாடிக்கிட்டே இருக்கணுமா. ஏன் ரொம்ப நேரம் நம்ம பாடுகிறோம் என்றால், நாம் பாடும்போது ஆவியின் நிறைவு அதிகரிக்கிறது. பாடும் பொழுது ஆவியிலே ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. நாம் பாடும்போது ஆவியிலே ஒரு எழுப்புதல் கிடைக்கிறது. நாம் பாடும்போது நம்முடைய ஆவி, அதனால தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ்கிறது என்று சொல்றார். பாடும்போது என்ன நடக்குதுன்னா ஆவியில ஒரு மகிழ்ச்சி வருது. சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் ஆவியில கொடுக்கிறார். அந்த ஆவியின் மகிழ்ச்சிக்காக ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஆவியிலே மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவியிலே மகிழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவியில் நிறைந்து ஆவியில் மகிழுகிறதான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தயவு செய்து நல்லா ஆவியில நிரம்புங்க. ஆவியில் நிறைஞ்சி, இங்க சபையில எல்லாரும் பாட முடியாது, ஆனா நீங்க தனியா நீங்க ராகத்தோட பாடினாலும் பாடலனாலும் யாரும் உங்களை கேட்க போறது இல்லை. நீங்க பாட்டு பாடுங்க, நீங்க பாட்டு பாடுங்க. நான் பாட்டு பாடுவேன், யாரும் என்ன கேட்க போறா? ஆண்டவர் தான் என் பாட்டை கேட்க போறாரு. மற்றவங்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் உற்சாகமாக பாடுவேன். ஆனால் சபையில் வந்து அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா எல்லாரும் இங்கே பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ நல்லா பாடினா தான் இங்கே இருக்கிறவங்க சேர்ந்து என்ன பண்ண முடியும், பாட முடியும். நான் பாட்டுன்னு பாடிக்கிட்டு நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுங்கன்னா எப்படி சேர்ந்து பாட முடியும்? முடியாமல் போயிடும். அப்போ ஆவியினால நிறைந்து உடனே பாட்டு தான் வருது பாருங்க. சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணுமா, அட்வைஸ். புத்தி சொல்றதுன்னா என்னது, அட்வைஸ். அட்வைஸ் பண்ணலாமா? அட்வைஸ் ரொம்ப நல்லது. கேட்டாலும் கேட்கலனாலும் நம்ம மனசுக்கு தோன்றதை நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். சிலர்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்களா, ஏன் போய் முந்திரி கொட்டை மாதிரி சொல்றீங்க அப்படிம்பாங்க. நம்மள்கிட்ட வந்து எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து நம்மள்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியாது, அவங்க பாட்டு ஏதாவது செஞ்சுருவாங்க. அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்றது எப்படி இருக்கணும்னா, எல்லாம் எனக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசக்கூடாது. நான் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையில நம்ம பேசக்கூடாது. அல்லது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சொல்றத நீங்க கேளுங்க அப்படிங்கிற மனப்பான்மையில பேசக்கூடாது. இந்த புத்தி சொல்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இது நல்லதுன்னு தோணுது, உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இதன்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், பாருங்க, யோசித்து பாருங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்க. நம்ம புத்தி சொல்றது அவங்கள வந்து கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த அட்வைஸ் தான் அது. அட்வைஸ் அவங்க என்ன பண்ணலாம், எடுத்துக்கவும் செய்யலாம், விட்டுறவும் செய்யலாம், அது அவங்க இஷ்டம். அதனால ஒருவருக்கு ஒருவர் நல்லா நீங்க என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. நிறைய நேரங்களில் சிலர் வந்து எனக்கு கூட சொல்லுவாங்க, இப்படி செய்யலாம் பாஸ்டர், அப்படி செய்யலாம், அது ஒரு அட்வைஸ் தானே, அப்படி செய்யலாமே, அது நல்லா இருக்குமே அப்படின்னு. ஒரு காலத்தில் நம்ம வந்து சபையில் எல்லாருக்கும் பிறந்தநாள் திருமண நாளுக்கு ஜெபிக்காமல் இருந்தோம். அப்போ சிலர் என்ன சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் கொஞ்சம் மக்கள் தானே இருக்காங்க, அப்போ கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க, எல்லாரும் பிறந்த நாளும் திருமண நாளையும் நம்ம சர்ச்சில் வாஸ்து ஜெபம் பண்ணால் நல்லா தானே இருக்கும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அதை நம்ம கையாளலாமா அப்படின்னு சிலர் என்கிட்ட பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஓ அது நல்ல யோசனை தான், நமக்கு சமயம் கிடைக்கும்போது அதை சீக்கிரமாக செய்வோம். அப்போ 1-2 வருடங்களுக்குள்ள அதை ஒரு சீர்படுத்தி ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வந்து இப்போ வாரந்தோறும் எல்லா விசுவாசிகளுடைய பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் வாசித்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன எனக்கு அட்வைஸ் சொல்கிறது, நான் பாஸ்டர் ஆச்சே, நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸ் கொடுக்குறதா அப்படி நான் கேட்குறது? ஆலோசனை.
ஆலோசனைங்கிறது நல்லது தானே. ஒரு ஆலோசனை சொல்லலாம், ஒரு புத்தி சொல்லலாம். ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு பெரியவங்க புத்தி சொன்னால், நீங்கள் போங்க உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது. அப்பா அம்மா போயிட்டு நீங்கள் என்ன எங்கள் பையனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணிக்க மாட்டோம், நீங்கள் எதுக்கு போய் என் பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு ஒரு அட்வைஸ் கிடச்சி அவன் நல்லாயிட்டா நமக்கு சந்தோஷம் தானே. அல்லேலூயா. புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை துதிக்கிற மக்களாக இருங்க. உங்க நாவில் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல ஓயாம கர்த்தரை துதிக்க பழகுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க வேண்டியது வருது, யாரையோ சந்திக்க டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு முன்னால் 4 பேஷண்ட்ஸ் உட்கார்ந்துருக்குறாங்க. நீங்கள் பேசாமல் உட்காந்து கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க, இல்லை கண்ணை திறந்து கூட என்ன பண்ணிக்கிட்டு இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க, நன்றி சொல்லிக்கிட்டு இருங்க. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண பாருங்க, பாதுகாத்தாரு, அதுக்காக நன்றி சொல்லி ஜெபம் பண்ண பாருங்க. நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன், உலகத்தில் எவ்வளோ பேர் வியாதியஸ்தர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்படி வியாதிகள் இல்லாமல் இதுவரைக்கும் சுகம் கொடுத்தீங்க, அது எவ்வளோ பெரிய கிருபை. நம்ம போகிற இடங்களெல்லாம் பார்க்குறோம், சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி இருக்குது. சிலர் கேன்சரோடு வந்து நிற்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்முடைய சரீரத்தை தேவன் இம்மட்டும் பாதுகாத்தாரே, நம்ம எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணணும் பாருங்கள், எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணணும், எவ்வளோ அதிகமாக ஆண்டவரை துதிக்கணும். நிறைய எவ்வளவு வியாதிகள் பலவீனங்கள் தெரியுமா உலகத்தில். அந்த வியாதி பலவீனங்கள் இல்லாமல் கர்த்தர் கிருபையா இரக்கமா இந்த சுகம் கொடுத்ததுக்காக மனதார நிறைய கர்த்தரை எங்க உட்கார்ந்திருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. யார் நம்மளை என்ன நினைச்சா நமக்கு என்ன, யாராவது நினைச்சிட்டு போட்டோம், நம்மளை பைத்தியம் நினைப்பாங்க, இவங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் பொது இடங்கள்லாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அது. அதுவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருங்க. அப்படி இல்லையா, ஏதாவது ஹெட்செட் கையில் வச்சிருக்கீங்களா, ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருங்க, ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருங்க. இதெல்லாம் தேவனை நீங்கள் ஸ்தோத்தரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக அது அமைகிறது. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது எதிர்மறையான காரியங்களை எல்லாம் யோசித்துக்கிட்டே இருக்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. பாசிட்டிவாக யோசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாரு, எல்லாத்தையும் நன்மையா செய்து முடிப்பாரு, அழகா முடிச்சு கொடுப்பாரு. நீங்க எதை பற்றியுமே கவலைப்படாம நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதுலயே உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துங்க. கர்த்தரை ஸ்தோத்திர பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும், நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும். எப்பொழுதும் இப்போ எல்லாவற்றுக்காகவும்னா அதில் வெறும் பாசிட்டிவ் திங்ஸ் தான் இருக்குதா? இல்லை. அப்போ எதிர்மறையான காரியங்கள் வரும்போது கூட நாம் ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளணும். யோபு அதானே செஞ்சாரு. எதிர்மறையான காரியங்கள் வரும்போது ஸ்தோத்தரிப்பது ரொம்ப கஷ்டம். அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறோம், மனசு உடஞ்சி போய் உட்கார்ந்துடுறோம், அப்படியே நொறுங்கி போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்துடுறோம். நான் ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சம்பவம், சாம்சுந்தரம் பாஸ்டர் இந்த சம்பவத்தை அடிக்கடி சொல்லுவார். அவர் பிகாம் ஆனர்ஸ் படிச்சிருந்தார். பிகாம் ஆனர்ஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு விசேஷமான படிப்பு. இப்போவே பிகாம் படிக்கிறத விசேஷமாக சொல்கிறோம். நான் சொல்கிறது அவருடைய வாழ்க்கையில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் பாருங்கள், அப்போ பிகாம் ஆனர்ஸ் படித்தா எவ்வளோ பெரிய படிப்பு. எம்காம் மாதிரி பிகாம் ஆனர்ஸ் இப்போ இல்லை, அது எம்காமுக்கு சமமானது அது. ஸோ அந்த படிப்பு படிச்சிருந்தார். அவருடைய அப்பா ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தார். அவருடைய அண்ணன் பிரதர் ராஜாமணி கார்பரேஷனில் இருந்தார். ஸோ எல்லாரும் நல்ல வேலையிலே அவர்கள் இருந்தார்கள். அப்போது பாஸ்டருடைய அப்பாவுடைய நண்பர் ஒருவர்
டி நகரில் ஒரு பேங்க்ல முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, இவரை பார்த்து, அவங்க அப்பா பேர் நடராஜன் நினைக்கிறேன், நடராஜன் ஞாபகம் இல்லை, குற்றாலம், அவன் அப்பா பேர் குற்றாலம், இவர் பேர் சண்முக சுந்தரம். ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் அவருக்கு சாம் சுந்தரம்னு பேர் வச்சாங்க. அப்போ உன் பையனை அனுப்புடா, சண்முக சுந்தரத்தை அனுப்பு, பேங்க்கில் ஒரு சின்ன எக்ஸாம் ஒன்று எழுதிட்டோம், இங்கே வேலை போட்டு கொடுத்துடலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அங்கே போயிருக்கிறார் பாஸ்டர். சாதாரணமான கூட்டல் பெருக்கல் கழித்தல் இந்த மாதிரியான கணக்குகள் தான் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அதிலேயே பாஸ்டர் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக பாஸ்டர் எப்படியோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டார். இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்ட உடனே நீ வீட்டுக்கு போ, நான் அப்பாட்ட பேசுகிறேன்னு அவர் சொல்லி அனுப்பிட்டு இருக்கிறாரு. பாஸ்டருடைய அப்பாவுடைய நண்பர் இவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இவங்க அப்பா கூப்பிட்டாரா, வாப்பா, என்ன ஒரு மாதிரி டல்லாக வர? இல்லைப்பா, நான் இன்டர்வியூ பண்ணேன், பட் ஆனால் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, நீங்கள் வீட்டுக்கு போ, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவா அப்பா? ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன், நீ இன்டர்வியூவில் பாஸ் ஆகலையா, ஃபெயில் ஆகிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டுருக்கு. ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, குற்றாலம் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு, வாப்பா நம்ம 2 பேரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு முட்டி போட்டு 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணாங்களா. ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க அப்பா சொன்னாரா, ஆண்டவரே என் பையன் இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணாமல் ஃபெயில் ஆனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பையன் ஃபெயில் ஆகிட்டான் அதுக்காக ஸ்தோத்திரம், பரவாயில்ல ஆண்டவரே அந்த வேலை கிடைக்காது அதுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டாராம். பாஸ்டர் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், நான் ஒருவேளை அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணியிருந்தா ஒரு பேங்க்கில் மேனேஜராக ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துருப்பேன். ஆனால் நான் அந்த இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனது கர்த்தருடைய சித்தமாக இருந்திருக்குது. நான் ஃபெயில் ஆனதுனால இன்னைக்கு இந்த சபையினுடைய போதகராக இந்த 20,000 மக்களுக்கு மேல் உள்ள இந்த சபையை வழிநடத்துகிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் என் கையில் கொடுத்துருக்கிறாரு. எங்கள் அப்பா நான் ஃபெயில் ஆனதுக்காக சோத்திரன்னு ஜெபம் பண்ணார் அப்படின்னு அடிக்கடி அதை குறிப்பிடுவார். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கலைன்னா நம்ம சோத்திரம் பண்ணுவோம்? பண்ண மாட்டோம் தானே. நல்லா படித்தா சோத்திரம் பண்ணுவோம். பெரிய காணிக்க கூட கொண்டு வந்து பாஸ்டர் கொடுப்பேன், என் பையன் நல்லா படித்தான் பாஸ்டர், நிறைய மார்க் வாங்கிட்டு வந்தாங்க காணிக்க. என் பையன் நல்லா படிக்கலைன்னா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ உருப்பிட மாட்டான் போல தருதே, வாழ்க்கை அவ்வளோதான் போல தருதே, அப்படியெல்லாம் நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்பட்டு சோத்திரமே பண்ண மாட்டோம். ஆனால் பாஸ்டருடைய அப்பா பாருங்க, அந்த காலத்தில் அவர் ஃபெயில் ஆனதுக்காக சோத்திரம் பண்ணி இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யும்போது அது எதுக்காக செய்கிறாரு நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டெல்லாம் செய்யறது இல்லை. புரியுதோ புரியலையோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா பாதையிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ண. நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வராது. கர்த்தரை என்ன அப்படி பண்ணிட்டாரு, கர்த்தர் என்ன அப்படி செஞ்சுட்டாரு, கர்த்தர் இப்படி விட்டுட்டாரு அப்படி விட்டுட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாம் வெற்றியை மட்டும்தான் கொண்டாடுறாங்க. சில நேரங்களில் நம்ம தோல்வியையும் கூட கொண்டாடத்தான் வேண்டும். பரவாயில்ல, இந்த தோல்விக்காகவும் ஸ்தோத்திரம், அந்த மனப்பான்மை நமக்கு வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நில்லுங்க, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் படித்தோமே அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கணும்னு நாங்கள் படித்தோமே சுவாமி, அதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்தும்படி நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை ஆசீர்வதியும், எங்கள் மக்களை ஆசீர்வதியும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்களை பார்க்கும்போது கூட ஸ்தோத்திரங்களை விடாமல் பண்ண கிருபை தாங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்த கிருபை தாங்க, சித்தத்தை உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க, நாங்கள் ஆவியிலே நிறைந்திருக்க கிருபை தாங்க, எப்பொழுதும் பாடி துதி செய்ய கிருபை தாங்க. எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருக்கட்டும். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜப நாட்களை கொடுத்ததற்காய் நன்றி. இந்த ஜப நாட்கள் எங்களுக்கு போதிக்கிறதற்காய் நன்றி. இன்னும் கற்றுக்கொடும், இன்னும் ஆசீர்வதியும். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தி அருளும். துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பரலோக பிதாவே,
எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகமட்டு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு இருப்பார் கர்த்தர், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட போயிட்டு வாங்க.